ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். கடப்பா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எந்த எள்ளு வேணால் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு வந்துட்டு ஒரு 5-6 பல் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா எள்ளு வந்து கருகிரும். அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்துட்டு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கிடக்கூடாது. கொத்தமல்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. அப்புறமா தேங்காய் வந்துட்டு திருவுன தேங்காய் இல்லாட்டி கட் பண்ண தேங்காய் இது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் அதே மாதிரி தான், ரொம்ப நேரம் நம்ம வதக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அதையும் வதக்கிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக இதில் இது கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே அது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சட்னி வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு இது இல்லாமல் நம்ம ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.